வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் F&O சீரியஸில் ஆப்ஷன் செயின் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போட்டு வரோம். அதில் முதல் கட்டமாக ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, அண்டு ஆப்ஷன்ஸ் பையிங்னா என்ன, ஆப்ஷன் செல்லிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்தாச்சு. கால் அண்டு புட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை பற்றியும் வீடியோஸ் பார்த்தாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா நம்முடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் F&O சீரியஸ்க்கு உண்டான தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் அந்த வீடியோவை ஒன் பை ஒன்னாக பார்த்து ஆப்ஷன்ஸை முறையாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் இது ரெண்டும் தெரிஞ்சு அதுக்கப்புறமா F&Oவில் ட்ரேட் பண்ணலாமா அண்டு எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டர். ஓகே, இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் F&O பற்றி ஆரம்பத்தில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் ஆப்ஷன் செயின் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் செயினில் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஆப்ஷன் செயினை நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய புரோக்கர் சைட்லேயே ஆப்ஷன் செயின் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் என்எஸ்சியோட ஆப்ஷன் செயினை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒன் பை ஒன்னாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இப்போ கூகுளில் போயிட்டு என்எஸ்சின்றதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே என்எஸ்சியோட சைட் இங்கே ஓப்பன் ஆகும். அதில் இங்கே ஆப்ஷன் செயின் அப்படின்றத காட்டுவாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்எஸ்சியோட சைட்டில் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஏரியாவில் நிஃப்டி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அண்ட் நீங்கள் செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்து இது பக்கத்துலேயும் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஒரு ஏரோ மார்க் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இண்டெக்ஸஸ் எல்லாமே என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்த இண்டெக்ஸோட ஆப்ஷன் செயின் பார்க்க விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அண்டு செகண்ட் ஒன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக்ஸோட ஆப்ஷன் செயின். நீங்கள் எந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயினை பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த ஸ்டாக்கோட நேமை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயின் இந்த இடத்துல ஷோவாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிஃப்டியோடது எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் எடுத்துக்கிறது பெட்டர். ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிட்டாவே இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்டு வேல்யூம், ஐவி இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த வீடியோ பதிவில் இம்பார்ட்டண்டான விஷயத்தை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணினா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் செயினுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்களோ, அதாவது நிஃப்டியோட இண்டெக்ஸ்லையோ அல்லது பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ்லையோ அல்லது ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரைஸை நீங்கள் பார்த்துக்கணும். மார்க்கெட் ப்ரைஸை நீங்கள் பார்க்குறதுக்கு எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை. உங்களுடைய புரோக்கர் சைட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு நேம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணீங்க அப்படின்னாவே மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்றது ஷோ ஆயிரும். அதாவது நிஃப்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,405 அண்டு ஃபின் நிஃப்டியோடது இது, பேங்க் நிஃப்டியோடது இது, சென்செக்ஸோடது இது. அதே மாதிரி ஸ்டாக்ஸோட மார்க்கெட் ப்ரைஸும் நீங்கள் இந்த இடத்துல ஷோ பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ மார்க்கெட் க்ளோஸ் அப்படின்றதுனால எந்த மூவ்மெண்ட்டும் ஆக கிடையாது. மார்க்கெட் லைவில் இருக்கும்போது இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,405 அப்படிங்கிறத நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஏ அப்படிங்கிற கம்பெனி 100 ரூபா ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 150 ரூபா வரைக்கும் அல்லது ஒரு 200 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ட்ரேட் எடுப்போம். அதாவது 100 ரூபாயிலிருந்து ஒரு பர்டிகுலர் இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதே மாதிரி தான் நிஃப்டியில் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ராடே அண்டு லாங் டர்மாக ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் மேலே போகுதோ அவ்வளோ தூரம் நமக்கு ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் அப்படிங்கிறதுனால அதை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. இன் த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணின்னு பிரிக்கிறாங்க. இந்த 3 கான்ட்ராக்ட்ல எந்தெந்த கான்ட்ராக்ட் வாங்கலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் டிஃபரன்ஸில் வரும். 23,400, 23,450, 23,500 இந்த மாதிரி டிஃபரன்ஸில் வரும். இதுவே நீங்கள் பேங்க் நிஃப்டி சைடில் போயிட்டீங்க அப்படின்னா 54,200, 54,300, 54,400 இந்த மாதிரி 100 பாயிண்ட் டிஃபரன்ஸில் மூவ்மெண்ட் ஆகும். இது இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால அதிகமாக இருக்குது. அதாவது மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு 25,000, 50,000க்கு மேலே இருக்கிறதுனால 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஸ்டாக்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்கோட மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து 5 ரூபா டிஃப்ரெண்ட்டில், 10 ரூபா டிஃப்ரெண்ட்டில், 50 ரூபா டிஃப்ரெண்ட்டில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை பொறுத்து 5 ரூபா டிஃப்ரெண்ட்லையோ, ஒரு 10 ரூபா டிஃப்ரெண்ட்லையோ, இல்லை 50 ரூபா அல்லது 100 ரூபா டிஃப்ரெண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஸ்டாக் மட்டும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஏபிசி கேபிட்டல் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 350 ரூபா பக்கம் இருக்குது. 350, 355, 360 அந்த மாதிரி ஒரு 5 ரூபா டிஃப்ரெண்ட்டில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிள். அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி 23,405 அப்படி அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா இங்கே நான் எழுதிக்கிறேன் 23,400ன்னு வச்சுக்குவோம். 23,500, 23,600, 23,300, 23,200. ஓகே, ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கால் அண்டு புட்டு அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. 23,400 அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸு. இதில் இருந்து மேலே போச்சு அப்படின்னா கால், கீழே போச்சு அப்படின்னா புட்டு. ஓகேங்களா? இதில் நீங்கள் 23,500 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 23,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துக்கலாம். 23,600 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 23,600 நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது புட் சைடில் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 23,300 புட்டு, 23,200 புட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் பிகினர்ஸ் வந்து குழம்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் கால் பார்த்தீங்கன்னா 23,300 காலும் எடுக்க முடியும், 23,200 காலும் எடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி புட்டு வந்து 23,500 எடுக்க முடியும், 23,600 அண்டு எபோ அதுக்கு மேலேயும் நம்ம புட் சைடில் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் குழம்புறாங்க. இது எப்படி கீழே போச்சுன்னா புட்டு தானே எடுக்கணும், நம்ம ஏன் கால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம இந்த வீடியோ பதிவில் உண்மை என்ன ஏன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் கலராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராகவும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரே கலர்லையும், அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து இது ஒயிட்டாகவும் இது லைட்டாக கிரேவாகவும் இருக்கும். அதாவது இது வந்து காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் இது வந்து புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, நிஃப்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா 23,400 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை வந்து அட் த மணின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வேல்யூ கிட்ட இருக்குதோ அதோட நியரஸ்ட் வேல்யூ தான் அட் த மணின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததாக இந்த 23,400க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லணும். அதாவது காலில் வந்துட்டு இந்த ஏரியா எல்லாமே அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா 23,400ல இருந்து மார்க்கெட் கால் சைடில் மூவ்மெண்ட், அதாவது கால் சைடு அப்படின்னா பை சைடு அல்லது அப் சைடு மேலே மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னா 23,400லேருந்து எந்த சைடில் போகணும் அப்படின்னா 401, 402 அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 450, 500, 550 அப்படிங்கிறது என்னன்னா இனி வரக்கூடிய வேல்யூஸ். அப்போ அது வந்து வெளியே இருக்கக்கூடிய வேல்யூஸ். அப்போ அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவுட், வெளியே இருக்கிறதுனால அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுவே வந்து 23,400க்கு இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மணின்னு சொல்கிறோம். அதாவது ஆல்ரெடி இந்த வேல்யூ எல்லாமே கடந்து வந்துருச்சு, கடந்து வந்து தான் 23,400ல இருக்குது. அப்போ அதனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி கடந்து வந்தனால இந்த மணின்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, டென்ஸ் நான் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் அதாவது நிகழ்காலம் வந்துட்டு அட் த மணி, பாஸ்ட் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது வந்து இந்த மணி, ஃபியூச்சர் அதாவது எதிர்காலம் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கோங்க. அதாவது காலை பொறுத்த வரைக்கும் ஏறு வரிசையில் போகணும், புட்டை பொறுத்த வரைக்கும் இறங்கு வரிசையில் வரணும். இப்போ புட்டுக்கு நம்ம அடுத்து வரலாம். புட்டை பொறுத்த வரைக்கும் 23,400 அப்படிங்கிறது அட் த மணி. புட்டை பொறுத்த வரைக்கும் கீழே போகணும் அப்படின்னா
23,400ல இருந்து என்ன ஆகணும் அப்படின்னா 350, 300, 200ன்னு அந்த மாதிரி கீழே வரத புட் சைடில் ப்ராஃபிட். அப்போ 300, 200 அப்படிங்கிறது இனிமே வரக்கூடிய வேல்யூ. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவுட்டுன்னு சொல்கிறோம், அவுட் ஆஃப் த மணி. ஸோ 23,400 அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா 23,500, 23,600 இதெல்லாம் தாண்டி தான் 23,400ன்றது கீழே வந்திருக்கும். அப்போ ஆல்ரெடி இந்த வேல்யூலாம் புட்டில் கடந்து வந்துட்டதுனால இது வந்து இந்த மணின்னு சொல்லுவோம். அதாவது புட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ வந்துட்டு ப்ரெசன்ட், இது வந்து பாஸ்ட், இது வந்து ஃபியூச்சர். இனிமே வரக்கூடிய வேல்யூவை அவுட் ஆஃப் த மணினும் ஆல்ரெடி வந்த வேல்யூவை வந்து இந்த மணினும் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் மணிலாம் பார்த்தாச்சு. இப்போ நான் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணி காட்டிடுறேன். அதாவது 23,400 கிட்ட நிஃப்டி இருக்குது. இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் மணி கால்லையும் சரி புட்லையும் சரி நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். 23,400 அப்படிங்கிறது இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நான் சர்ச் பண்ணாலே போதுமானது. இங்கே உங்களுக்கு காட்டுவாங்க 23,400ல் கால் வேணுமா புட் வேணுமான்னு கேட்கும். நான் கால் அண்டு புட்டு இது ரெண்டையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பைரி இருக்குது. உங்களுக்கு எந்த எக்ஸ்பைரி வேணுமோ அந்த எக்ஸ்பைரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. உங்களுக்கு எந்த எக்ஸ்பைரி வேணுமோ அந்த எக்ஸ்பைரி நீங்கள் ஆட் பண்ணி அதில் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்ததாக அவுட் ஆஃப் த மணியில் வந்து 23,500ல் கால் அண்டு புட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு 23,300 இந்த மணியில் வந்து கால் அண்டு புட்டு ரெண்டையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கால் பொறுத்த வரைக்கும் இது வந்து அட் த மணி. 23,500ங்கிறது இனிமேல் வரப்போகுது, அதனால இது வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி. 23,300 கால் அப்படிங்கிறது இந்த மணி ஆல்ரெடி இந்த லெவலை தாண்டி வந்துருச்சு. ஸோ இப்போ என்னன்னா நம்ம இதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கும். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸாகவே வந்துட்டு இந்த வேல்யூவில் இருக்கும்போது வாங்கின கான்ட்ராக்ட் இது. ஸோ இதெல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் என்னன்னா இந்த ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ரீமியம் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மணி போக போக அதிகமாகிட்டே போகும், அவுட் ஆஃப் த மணி போக போக கம்மியாகிட்டே போகும். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் ஆஃப் த மணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ப்ரெசென்ட் அதாவது வந்து அட் த மணியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவுட் ஆஃப் த மணி போகும்போது இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸாக ஓப்பனில் இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் அதிகமாக வரும், அவ்வளோதான். வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த மணியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சேஃப் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 23,400ல் மார்க்கெட் இருக்கும்போது 23,500 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்றத வச்சுக்குவோம். சப்போஸ் அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்து 23,500 வரைக்கும் மார்க்கெட் போகவே இல்லை அப்படின்றப்ப இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது அதிக அளவில் கரையும். அதாவது எஃப்என்டோவை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது இந்த மணியில் கம்மியாகவும் அவுட் ஆஃப் த மணியில் அதிகமாகவும் வேல்யூ வந்து கரைஞ்சிக்கிட்டே வரும். அதனால அவுட் ஆஃப் த மணியில் அந்த வேல்யூ கரையிறத விட இந்த மணியில் வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு கொஞ்சம் கம்மியான அளவில் வந்து கரையும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் போகும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மணி ஒரு 100 பாயிண்ட், 200 பாயிண்ட், 300 பாயிண்ட்டுக்கு கீழே நீங்கள் எடுக்கும்போது ஓவரால் ப்ரீமியம் 0 ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அதே மாதிரி புட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து அட் த மணின்னு சொல்லுவோம். 23,400, 23,500 அப்படிங்கிறது இந்த மணி, 23,300 அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதுலேயும் வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மணியில் அதிகமாகவும் அவுட் ஆஃப் த மணியில் கம்மியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவுட் ஆஃப் த மணி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ப்ரைஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக தெரியும் போது நீங்கள் தாராளமாக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுல தவறு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பைரிக்கு அதிக நாட்கள் இருக்குது, இன்னும் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எக்ஸ்பைரி டேயில் வந்து அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கிறது ஹைலி ரிஸ்க்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மணியில் ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். அதுக்காக அட் த மணிலையோ அவுட் ஆஃப் த மணிலையோ ட்ரேடு எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரீமியம் அமௌண்ட் ரீச் ஆகும்னு தெரிஞ்சால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப அவுட் ஆஃப் த மணி போய் எடுக்கிறத ரிஸ்க். அதாவது இப்போ 23,400ல் மார்க்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 23,000 இல்லை 22,500 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவுட் ஆஃப் த மணி போய் எடுக்கிறத ஹைலி ரிஸ்க்கு.
ஏன்னா ரொம்ப அவுட் ஆஃப் த மணி போகும்போது இந்த ப்ரீமியம் அமௌண்ட் அப்படிங்கிறது வெறும் 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் இருக்கும். ஸோ கம்மியான ப்ரைஸில் வந்து அதிகமான குவான்டிட்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பிகினர்ஸ் வந்து அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு பை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பை பண்ணுறதுல வந்து நிறையா கேபிட்டல் நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் பிளாட்ஃபார்ம் வைஸ் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் வைஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணி இதை பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே என்னுடைய காண்டாக்ட் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட ட்ரெண்ட் லைன்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடான லெவல்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணி ஃப்ரீயாகவே நம்முடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கவங்க இந்த லெவல்ஸை வந்து பயன்படுத்தி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, ஆப்ஷன் செயினில் வந்துட்டு ரொம்பவுமே இம்பார்ட்டண்டானது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி தான். ஸோ இதை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மேக் பண்ணி அது ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மில் வாட்ச் லிஸ்ட்டில் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி பாருங்கள். அண்டு ஒரு டெமோ அக்கௌண்ட்டில், அதாவது ரியல் மணி இல்லாமல் டெமோ அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து இந்த மணியில் ட்ரேட் எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, அண்டு அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட்கான ப்ராபபிலிட்டி எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதையுமே முறையாக தெரிஞ்சுக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ட்ரேட் எடுக்கிறது ஹைலி ரிஸ்க்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த விஷயம் எல்லாமே நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கிட்டதை. நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேட் எடுக்கணும் அல்லது ஒரு பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் கொடுத்த ஒரு சில தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை தவிர வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மட்டும் நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.